குறித்தும் நடிகை குறித்தும் அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூர் போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் குறித்தும் நடிகை குறித்தும் ஆபாசமாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதை நாம் துறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு அவரை தஞ்சாவூர் அழைத்து செல்வதற்கான பணிகளில் காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். திமுகவினர் அவருடைய வாகனத்தை முன்னேறி செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், ஆபாசமா பேசிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் இப்போ தஞ்சாவூர் அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் எங்க கூட்டிட்டு போறாங்க காவல்துறையினர்? வணக்கம். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுகின்றார். அவர் ஆபாசமாக பேசிய வழக்கிலே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்து அவரை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான காவலர்கள் புடைசூட அவரை தற்போது அங்கு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அந்த காவல்துறையினுடைய வாகனத்திலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடன் சில நிர்வாகிகள் உடன் அமர்ந்து செல்கின்றார்கள். அதே போல காவல்துறையினர் தொடர்ந்து அவரது வாகனத்தை மற்ற நிர்வாகிகள் நெருங்காத வண்ணம் மற்றவர்களை விலக்கிவிட்டு அந்த வாகனத்தை வெளியே எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. தஞ்சாவூரிலே அவர் நேற்றைய தினம் விவசாயிகளுக்கான அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பேசும்போது நடிகை த்ரிஷா குறித்து, அதே போல பெண்களை அருவருக்கத்தக்க வகையிலும் ஆபாசமாகவும் பெண்களுக்கு எதிராக வன்முறை தூண்டக்கூடிய வகையிலும் அவர் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே போலீசார் வாகனத்தை மறித்து திமுகவினர் தற்போது கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து உதயநிதி கைது செய்து வீட்டிலிருந்து அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். சென்னை நீலாங்கரையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு அவரது வீட்டிலிருந்து அவர் வெளியே அழைத்து வரப்படுகின்றார். உதயநிதி ஸ்டாலின் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதயநிதியை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தஞ்சாவூருக்கு அவர் அழைத்து செல்லப்படுகின்றார். திமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உதயநிதியை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த வாகனத்தை மறிப்பதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். முதலமைச்சர் குறித்தும் நடிகை குறித்தும் அவர் ஆபாசமாக பேசிய அந்த வழக்கிலே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதியம் 12 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில தற்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்.